எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட் மெத்தட்ஸ், ஒரு இன்டர்ஃபேஸ்க்குள்ளே டிஃபால்ட் மெத்தட்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்ப்போம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன சொல்லியிருந்தேன், நான் இன்டர்ஃபேஸ் அந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணும் போதே சொல்லியிருந்தேன், ஒரு இன்டர்ஃபேஸ்க்குள்ளே நம்ம டிக்ளேர் பண்ணுற எல்லா மெத்தட்ஸுமே இம்ப்ளிசிட்டாகவே பப்ளிக் அண்ட் அப்ஸ்ட்ராக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். கரெக்டாக? ஸோ அப்ஸ்ட்ராக்ட்னா என்ன? அந்த மெத்தடுக்குன்னு ஒரு பாடி இருக்காது, அந்த மெத்தட் டிக்ளரேஷன் மட்டும்தான் இருக்கும். கரெக்டாக? ஸோ அதே மாதிரி தான் ஏன்ற இன்டர்ஃபேஸ்க்குள்ளே 2 அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட்ஸ் இருக்குது, M1 M2ன்னு. ஓகேவா? ஸோ இப்போது டெமோன்ற கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏன்ற இன்டர்ஃபேஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணுது. ஸோ ரெண்டுத்துக்கும் நான் ஓவர் ரைட் பண்ணி இங்கே இம்ப்ளிமெண்டேஷன் ப்ரொவைட் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதே மாதிரி இந்த சாம்பிளும் பார்த்தீங்கன்னா இந்த 2 M1 M2ன்ற அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட்ஸ்க்கு இங்கே இம்ப்ளிமெண்டேஷன் ப்ரொவைட் பண்ணிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ நான் என்ன நினைக்கிறேன்னா, நான் பண்ண வேண்டியது எல்லாமே நான் பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ 2 அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் இருந்துச்சு, அதை வந்து நான் ஒரு சப் கிளாஸ் கிரியேட் பண்ணி அதுக்கான இம்ப்ளிமெண்டேஷன் இங்கே ஹாய் ஹலோ, அங்கே வந்து வெல்கம் டு ப்ரோக்ராம் ப்ரொஃபஸர் அப்படின்ற 4 இம்ப்ளிமெண்டேஷனும் கொடுத்து ப்ரொவைட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ டெமோன்ற கிளாஸும் வந்து பார்த்தீங்கன்னா அப்ஸ்ட்ராக்டாக இல்லை, கான்க்ரீட்டாக மாறிடுச்சு, சாம்பிளும் கான்க்ரீட்டாக இருக்குது. ஓகேவா? ஸோ நான் இப்போ பண்ண வேண்டியது எல்லாமே பண்ணி முடிச்சிட்டேன். ஓகேவா? இப்போ நான் வந்து 3ஆவதாக நான் ஒன்று பண்ணணும்னு நினைக்கிறேன். என்னென்னா, இங்கே ஒரு M3 அப்படின்னு ஒரு மெத்தடை நான் டிக்ளேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ இந்த M3ன்ற மெத்தடும் வந்து பார்த்தீங்கன்னா என்னவாக இருக்கும், ஒரு இன்டர்ஃபேஸ்குள்ளே நான் டிக்ளேர் பண்ணுறப்போ அப்ஸ்ட்ராக்டாக இருக்கும். கரெக்டாக? ஸோ இப்போ நான் ஒரு மெத்தட் வந்து புதுசாக என்னோடய இன்டர்ஃபேஸ்க்குள்ளே நான் வந்து எழுதுனதுனால இந்த 2 கிளாஸும் அஃபெக்ட் ஆகுதுன்னு நான் சொல்கிறேன். எப்படி? இப்போது M3ன்ற மெத்தட் ஏன்ற இன்டர்ஃபேஸ்க்குள்ளே இருக்குது, ஆனால் இன்னும் டெமோன்ற கிளாஸ் இந்த M3ன்ற மெத்தடுக்கு இங்கே இம்ப்ளிமெண்டேஷனே ப்ரொவைட் பண்ணல. கரெக்டாக? ஆனால் நான் என்ன நினைக்கிறேன்னா, M3க்கு வந்து எனக்கு இப்போதைக்கு நான் இம்ப்ளிமெண்டேஷனே ப்ரொவைட் பண்ணணும்னு நினைக்கல, வேணாம், நான் அப்புறமா ப்ரொவைட் பண்ணிக்கிறேன். ஸோ இல்லைனா அது ஒரு டிஃபால்ட்டாக M3ன்னு ஒரு மெத்தட் இருக்கட்டுமே, அதுக்கு இம்ப்ளிமெண்டேஷன் நான் வந்து அதுக்குள்ளேயே ஏதாவது கொடுத்துக்கிறேனே அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. ஸோ ஆனால் இப்போதைக்கு இந்த டெமோ சாம்பிள் இந்த 2 கிளாஸுமே M3ன்ற மெத்தடை இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஓவர் ரைட் பண்ணி இம்ப்ளிமெண்டேஷன் ப்ரொவைட் பண்ணியே ஆகணும் அப்படின்ற ஏன்ற இன்டர்ஃபேஸ் டிமாண்ட் பண்ணும். கரெக்டாக? ஸோ இவங்க 2 பேரையும் வந்து ஃபோர்ஸ் பண்ணும், நீங்கள் 2 பேரும் வந்து M3ன்ற மெத்தடுக்கு இம்ப்ளிமெண்டேஷன் ப்ரொவைட் பண்ணியே ஆகணும். ஏன்னா நீங்கள் உங்கள் கிளாஸ் வந்து என்னோடய இன்டர்ஃபேஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணுது, ஆனால் இன்னும் M3க்கான இம்ப்ளிமெண்டேஷன் நீங்கள் 2 பேருமே ப்ரொவைட் பண்ணல. ஸோ 2 பேருமே ப்ரொவைட் பண்ணியே ஆகணும் அப்படின்ற ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லான கண்டிஷன் இங்கே வந்து நடக்குது. ஓகேவா? ஸோ ஆனால் நான் என்ன நினைக்கிறேன், இது வேணாம், சும்மா அதுக்குள்ளே வேறு ஏதாச்சும் எழுதி கூட நான் விட்டுறேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ இந்த ப்ராப்ளமை ஓவர் கம் பண்ணுறதுக்கு தான் ஸோ ஜாவா டெவலப்பர்ஸ் என்ன பண்ணாங்கன்னா, ஜாவா 8 ஃபீச்சருக்கு அப்புறம், ஸோ ஜாவாவோட வெர்ஷன் 8ன்னு ஒரு வெர்ஷன் வந்துச்சு இல்லையா, ஸோ அதுக்கப்புறம் இந்த ஃபீச்சர் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. என்னன்னா, டிஃபால்ட்டாக நீங்கள் ஒரு மெத்தடை உங்களோட இன்டர்ஃபேஸ்க்குள்ளே டிக்ளேர் பண்ணிக்கலாம். ஸோ அந்த டிஃபால்ட் மெத்தட்ஸ்க்கு ஏதாச்சும் சம் இம்ப்ளிமெண்டேஷன் இருந்துக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. இது என்ன, ஒரு இன்டர்ஃபேஸ்க்குள்ளே இருக்கிற எல்லா மெத்தட்ஸுமே அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட்ஸாக தானே இருக்கும் இம்ப்ளிசிட்டாகவே அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். கரெக்டாக? ஆனால் ஜாவா 8க்கு அப்புறம் இன்டர்ஃபேஸ்க்குள்ளே கான்க்ரீட் மெத்தட்ஸ் இருக்கலாம், அது டிஃபால்ட் மெத்தட்ஸாக இருக்கணும். ஸோ அந்த டிஃபால்ட் மெத்தட்ஸ்குள்ளே சம்திங் இம்ப்ளிமெண்டேஷன் இருந்துக்கலாம். ஸோ அப்படின்னு நம்ம சொல்லி ஜாவா டெவலப்பர்ஸ் ஜாவா 8க்கு அப்புறம் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க என்னத்தை, டிஃபால்ட்டு மெத்தட்ஸை. ஓகேவா? இப்போது நான் வந்து இந்த M3ன்ற மெத்தடை வந்து டிஃபால்ட்டாக டிக்ளேர் பண்ணதுனால டெமோ சாம்பிள் இந்த 2 கிளாஸுமே வந்து டிமாண்ட் பண்ணாதா ஏன்ற இன்டர்ஃபேஸ்? கண்டிப்பாக பண்ணாது. ஸோ உங்கள் இஷ்டம், இந்த M3 வந்து நீங்கள் இங்கே யூஸ் பண்ணிக்கலாம், இங்கேயும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படிலாம் அந்த M3 நீங்கள் இங்கே வந்து ஓவர் ரைட் பண்ணி இம்ப்ளிமெண்டேஷன் ப்ரொவைட் பண்ணிக்கலாம், இங்கேயும் நீங்கள் ஓவர் ரைட் பண்ணி இம்ப்ளிமெண்டேஷன் ப்ரொவைட் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து ஜாவா டெவலப்பர் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போது இந்த மாதிரி வந்து ஒரு கம்ப்ளீட்டாக முடிச்ச அப்புறம் நம்ம புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணுற ஒரு அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் மற்ற கிளாஸஸை அஃபெக்ட் பண்ணுது, ஸோ ஒரு ஹைரார்க்கியே மாறுது, நான் எல்லாமே சேஞ்ச் பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னு நினைக்கிறப்போ தான் ஜாவா டெவலப்பர்ஸ் இந்த டிஃபால்ட் மெத்தட்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஓகேவா? ஸோ அதான் வந்து நம்ம இங்கே எழுதியிருக்கோம், மெத்தட்ஸ் தட் டிஃபைன்ட் இன்சைட் அண்ட் இன்டர்ஃபேஸ் அண்ட் ஹேவ் எ மெத்தட் பாடி. அதான் வந்து டிஃபால்ட் மெத்தட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா? ஒரு இன்டர்ஃபேஸ்க்குள்ளே மெத்தட் பாடியே இருக்காது, எல்லாமே பப்ளிக் அண்ட் அப்ஸ்ட்ராக்டாக இருக்கும். அப்படி மெத்தட் பாடி இருக்க ஒரு மெத்தட் இருக்குது அப்படின்னா அது டிஃபால்ட் மெத்தடாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அதுக்கான சின்டாக்ஸ் பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கான சின்டாக்ஸ் வந்து இன்டர்ஃபேஸ் ஏன்னு நம்ம ஒரு இன்டர்ஃபேஸ் க்ரியேட் பண்ணியிருக்கோம்,
M1ன்ற ஒரு மெத்தட் இருக்குது, அதுக்குள்ளே திஸ் இஸ் அ டிஃபால்ட் மெத்தட் அப்படின்னு ஒரு இம்ப்ளிமெண்டேஷன் கொடுத்துருக்கேன். ஜாவா ரூல் படி ஒரு இன்டர்ஃபேஸ்க்குள்ளே இம்ப்ளிமெண்டேஷன் இருக்க மெத்தடே நம்ம எழுத முடியாது. ஆனால் இதை நான் எழுதியிருக்கேன்னா இந்த டிஃபால்ட்டுன்னு நான் யூஸ் பண்ணதுனால ஸோ இது வந்து ஜாவா 8க்கு அப்புறம் சப்போர்ட் ஆகுது. ஓகேவா? ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா சின்டாக்ஸு. ஸோ இப்போ நம்ம இதை அப்படியே இங்கே எழுதணும்னு வச்சுக்கோங்களேன். இந்த void M3 அப்படின்ற இடத்துல திஸ் இஸ் டிஃபால்ட் மெத்தட் அப்படின்னு நான் ஒரு இம்ப்ளிமெண்டேஷன் இந்த மெத்தடை நான் அப்படியே இந்த இன்டர்ஃபேஸ்க்குள்ளே எழுதிட்டேன்னா இந்த ப்ரோக்ராம் எந்த ஒரு எரரும் இல்லாமல் ரன் ஆயிரும். ஓகேவா? ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட் மெத்தட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரி, ஓகே. இப்போ வந்து இந்த ரெண்டு கிளாஸையுமே ஏன்ற இன்டர்ஃபேஸ் டிமாண்ட் பண்ணாது, தென் வந்து ஃபோர்ஸ் பண்ணாது. M3க்கு வந்து இம்ப்ளிமெண்டேஷன் ப்ரொவைட் பண்ணணும்னு நான் சொல்லியிருந்தேன். கரெக்டாக? எப்போ வந்து அது சப்போஸ் ஃபோர்ஸ் பண்ணுவான், டிமாண்ட் பண்ணுவான் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக எப்போ டிமாண்ட் பண்ணுவோம் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ நம்ம சேம் மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் அதே தான். ஸோ டெமோன்னு ஒரு இன்டர்ஃபேஸ் இருக்குது, சாம்பிள்னு ஒரு இன்டர்ஃபேஸ் இருக்குது. ஓகேவா? இப்போ பாருங்கள், ரெண்டு டிஃபால்ட் மெத்தட்ஸ் இருக்குது. ஓகேவா? இப்போ இந்த ரெண்டு டிஃபால்ட் மெத்தட்ஸ்குள்ளேயும் ஏதேதோ ஒரு இம்ப்ளிமெண்டேஷன் இருக்கும். இதுக்குள்ளே ஒரு ஹாய், இதுக்குள்ளே ஒரு ஹலோன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ டெமோன்ற ஒரு இன்டர்ஃபேஸ், சாம்பிள்ன்ற ஒரு இன்டர்ஃபேஸ். இந்த எக்ஸாம்பிள் அப்படின்ற ஒரு கிளாஸ் வந்து டெமோவையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுது, சாம்பிளையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுது. இப்போ கடைசியில் என்ன ஆயிடுச்சுன்னா இந்த எக்ஸாம்பிள் கிளாஸ்க்குள்ளே ரெண்டு மெத்தட்ஸ் சேம் நேம் சேம் ஆர்குமெண்ட்ஸ் ஓகேவா ஒரே கிளாஸ்க்குள்ளே இருக்குது. ரெண்டுமே டிஃபால்ட்டாகவும் இருக்குது. ஸோ ரெண்டுத்துக்குமே இம்ப்ளிமெண்டேஷன் வேறு இருக்குது. இப்போது நான் இந்த கிளாஸ்லேருந்து M1 கால் பண்ணேன்னா எனக்கு எந்த M1 கால் ஆகும்? ஸோ திருப்பி பார்த்தீங்கன்னா சுற்றி அந்த கிளாஸ் அந்த டாப்பிக்கிட்டே நம்ம வந்து நின்ட்டோம். ஸோ இந்த கன்ஃபியூஷனை ஓவர் கம் பண்ணுறதுக்கு தான் ஜாவா 8ல் இன்னொன்று இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஸோ டெமோன்னு இன்டர்ஃபேஸ் இருக்கா? ஸோ அதில் வந்து M1ன்ற ஒரு டிஃபால்ட் மெத்தட் இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த டிஃபால்ட் மெத்தட்ஸ்குள்ளே டெமோஸ் M1 அப்படின்னு இந்த M1 மெத்தட் வந்து டெமோவோடது அப்படின்னு நான் இங்கே எழுதியிருக்கேன். அதே மாதிரி சாம்பிள்னு ஒரு இன்டர்ஃபேஸ் இருக்குது, அதுக்குள்ளேயே சேம் M1 சேம் ஆர்குமெண்ட் சேம் மெத்தட் நேம் எல்லாமே இது சாம்பிளோட M1 அப்படின்னு நான் எழுதியிருக்கேன். ஓகேவா? இப்போது எக்ஸாம்பிள்ன்ற கிளாஸ் வந்து டெமோவையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுது, சாம்பிளையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுது. ஓகேவா? ஸோ அப்போது ரெண்டு வேறு இன்டர்ஃபேஸில் ரெண்டு மெத்தட்ஸ், அதாவது சேம் மெத்தட்ஸ் வந்து ரெண்டு இன்டர்ஃபேஸ்லையுமே இருக்குது. ரெண்டு டிஃபால்ட் மெத்தட்ஸ் ரெண்டு இன்டர்ஃபேஸ்லையுமே ஒரே மாதிரி இருக்குது அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த M1ன்ற மெத்தடை நான் எக்ஸாம்பிள்ன்ற கிளாஸில் கண்டிப்பாக ஓவர் ரைட் பண்ணியே ஆகணும் அப்படின்னு ஜாவா டெவலப்பர் சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி நான் என்ன சொல்லியிருந்தேன், இந்த இடத்துல நான் வந்து ஒரு டிஃபால்ட் மெத்தடை இன்ட்ரடியூஸ் பண்ணேன். ஸோ இன்ட்ரடியூஸ் பண்ண அப்புறம் இந்த டெமோன்ற கிளாஸும் சாம்பிள்ன்ற கிளாஸும் டிமாண்ட் பண்ணலை ஏன்ற இன்டர்ஃபேஸ். நீங்கள் ரெண்டு பேரும் இந்த M3க்கு இம்ப்ளிமெண்டேஷன் ப்ரொவைட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, வேணும்னா ப்ரொவைட் பண்ணுங்கள், என்னென்னா யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஆனால் நான் ஏன் இந்த இடத்துல கண்டிப்பாக ப்ரொவைட் பண்ணியே ஆகணும், இந்த எக்ஸாம்பிள்ன்ற கிளாஸ் M1 கண்டிப்பாக இம்ப்ளிமெண்டேஷன் ப்ரொவைட் பண்ணியே ஆகணும் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா ரெண்டு டிஃபால்ட் மெத்தட்ஸுமே சேம் நேமில் இருக்குது, வேறு இன்டர்ஃபேஸில் இருக்குது. ஸோ இது ரெண்டுத்தையும் நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறப்போ ஒரே ஒரு கிளாஸ்க்குள்ளே எனக்கு ரெண்டு மெத்தட்ஸுமே வந்துருச்சு. கரெக்டாக? ஸோ இதை வந்து ஓவர் கம் பண்ணுறதுக்கு தான் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த டெமோன்ற இன்டர்ஃபேஸையும் சாம்பிள்ன்ற இன்டர்ஃபேஸ்க்குள்ளே இருக்கிற M1 மெத்தட்ஸ் ரெண்டு இருக்குது இல்லையா? ஸோ இது ரெண்டுத்தில் ஒரு பப்ளிக் வாய்ட் M1 ஒரு மெத்தடை நான் ஓவர் ரைட் பண்ணி இது ரெண்டுத்தில் உனக்கு எதை நீ யூஸ் பண்ணணுமோ அதை கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணியே ஆகணும், ஓவர் ரைட் பண்ணியே ஆகணும், ஏதோ ஒரு மெத்தடை நீ ஓவர் ரைட் பண்ணியே ஆகணும் அப்படின்னு நம்ம ஜாவா டெவலப்பர் சொல்கிறாங்க. ஓகே, இப்போ நான் வந்து இங்கே ஓவர் ரைட் பண்ணிட்டேன் பப்ளிக் வாய்ட் M1 அப்படின்னு. ஓகேவா? இந்த M1 வந்து டெமோவோடதா சாம்பிளோடதா? ஸோ எந்த கிளாஸோடது? டெமோவோடதா சாம்பிளோடதா அப்படின்னு நான் இங்கே சொல்கிறேன் பாருங்கள். சூப்பர் டாட் M1 அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஓகேவா? சூப்பர் டாட் M1ன்னு சொல்கிறப்போ சூப்பர் கீவேர்டு எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? ஒரு சூப்பர் கிளாஸோ இல்லை சூப்பர் இன்டர்ஃபேஸில் இருக்க இம்மிடியட் இன்டர்ஃபேஸில் இருக்கிற ஒரு மெத்தடை கால் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவோம். கரெக்டாக? ஆனால் இங்கே பாருங்கள், ஒரு சூப்பர் கீவேர்டு யூஸ் பண்ணியிருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு சூப்பர் கிளாஸ் இருக்குது, அப்படின்னா ரெண்டு சூப்பர் இன்டர்ஃபேஸ் இருக்குது. கரெக்டாக? இப்போது எந்த இன்டர்ஃபேஸோட மெத்தட் கால் ஆகும்? ஸோ இதையும் நம்ம ஓவர் கம் பண்ணுறதுக்கு தான் இங்கே ஸ்பெசிஃபை பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. டெமோன்ற இன்டர்ஃபேஸோட M1ன்ற மெத்தடை எனக்கு இந்த இடத்துல கால் பண்ணு அப்படின்னு நான் ஓவர் ரைட் பண்ணி இம்ப்ளிமெண்டேஷன் ப்ரொவைட் பண்ணிட்டேன். ஓகேவா? ஸோ என்ன நடந்திருக்குன்னு பாருங்கள். எக்ஸாம்பிள்ன்ற கிளாஸ்க்குள்ளே நான் M1ன்ற மெத்தடை ஓவர் ரைட் பண்ணிட்டேன். ஓவர் ரைட் பண்ணி எந்த M1 டெமோவோட M1 சாம்பிளோட M1 நான் இங்கே வந்து ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கேன். எப்படி? சூப்பர் டாட் M1. ஸோ ஒரு சப் கிளாஸ்லேருந்து நான் சூப்பர் கிளாஸ் மெத்தடை கால் பண்ணுறேன். எந்த சூப்பர் கிளாஸோட மெத்தட்? ஏன்னா ரெண்டு இருக்குது. எந்த சூப்பர் கிளாஸோட மெத்தடு? இப்போ நான் டெமோன்ற கிளாஸோட தான் கால் பண்ணுறேன். ஸோ அப்போ நான் வந்து எக்ஸாம்பிள் கிளாஸ்க்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன், நியூ எக்ஸாம்பிள் ஆஃப் அப்படின்னு. அப்போ நான் டாட் M1 கொடுக்குறப்ப எனக்கு என்ன கால் ஆகும்? டெமோவோட M1 மெத்தட் இது அப்படின்றது தான் எனக்கு அவுட்புட்டாக கிடைக்கும். ஓகேவா? ஸோ இதே வந்து நீங்கள் சாம்பிள் கிளாஸோட M1 கால் பண்ணணும்னு நினச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த டெமோன்றதை எரேஸ் பண்ணிவிட்டு
சாம்பிள் டாட் சூப்பர் டாட் M1 கொடுக்கணும். ஓகேவா, சூப்பர் கீவேர்டு யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஒரு சூப்பர் கிளாஸோட மெத்தடை கால் பண்ண முடியும். கரெக்டாக. ஸோ சாம்பிள் டாட் சூப்பர் டாட் M1 கால் பண்ணால் இந்த ஓவர் ரைட் பண்ண M1குள்ளே எந்த இம்ப்ளிமெண்டேஷன் வரும்? சாம்பிள்ஸ் M1 அப்படின்னு வரும். ஸோ அப்போ இந்த டெமோ M1 போயிட்டு சாம்பிளோட M1 அப்படின்றது நமக்கு அவுட்புட்டாக கிடைக்கும். ஓகேவா. ஸோ டிஃபால்ட் மெத்தட்ஸ் வந்து நம்ம ஒரு இன்டர்ஃபேஸ்க்குள்ளே எழுதிக்கலாம். அப்படி எழுதுகிறப்போ அதுக்குன்னு சில இம்ப்ளிமெண்டேஷன்ஸ் இருந்துக்கலாம். ஸோ அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, டிஃபால்ட் மெத்தட்ஸ்க்கு இம்ப்ளிமெண்டேஷன் இருந்துக்கலாம் அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம். அதே மாதிரி மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் வச்சு டிஃபால்ட் மெத்தட்ஸ் எப்படி ஒர்க் ஆகும்னு பார்த்தோம். ஸோ டிஃபால்ட் மெத்தட்ஸ் வந்து மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் வச்சு வந்துச்சுன்னா கண்டிப்பாக அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுற கிளாஸ் ஒரு மெத்தடை ஓவர் ரைட் பண்ணி அதை எந்த இம்ப்ளிமெண்டேஷனை ப்ரொவைட் பண்ணுதுன்னு நம்மளே எக்ஸ்பிளிசிட்டாக சொல்லியே ஆகணும் அப்படின்றது தான் ஜாவாவோட ரூல். ஓகேவா. ஸோ அதுக்கு இந்த எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த M1ன்ற மெத்தட் 2 கிளாஸ்லேயுமே இருக்குது, 2த்துலேயும் வேறு இம்ப்ளிமெண்டேஷன் இருக்குது. அப்போ நான் இந்த எக்ஸாம்பிள் கிளாஸ்க்குள்ளே எந்த M1 கால் பண்ணுறன்றதை நானே இங்கே எக்ஸ்பிளிசிட்டாக சொல்லியிருக்கேன். சாம்பிள் இன்டர்ஃபேஸோட டிஃபால்ட் மெத்தடை கால் பண்ணு, அப்படி இல்லையா டெமோ இன்டர்ஃபேஸோட டிஃபால்ட் மெத்தடை கால் பண்ணு அப்படின்னு நானே இங்கே ஓவர் ரைட் பண்ணி இந்த இடத்துல நான் ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கேன் எக்ஸ்பிளிசிட்டாக. ஸோ இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா நீங்களும் பண்ணணும், இல்லைனா வந்து எரர் த்ரோ பண்ணும் அப்படின்றதான் ஜாவாவோட ரூல். ஓகேவா. ஸோ இந்த ஜாவா 8 ஃபீச்சரில் இன்ட்ரடியூஸ் பண்ண டிஃபால்ட் மெத்தட்ஸ், இன்டர்ஃபேஸ்க்குள்ளே ஒரு டிஃபால்ட் மெத்தட்ஸ் இருக்கலாம் அப்படின்னு இன்ட்ரடியூஸ் பண்ண கான்செப்ட் வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிளாஸ் வந்து ஒரே நேரத்தில் ரிலேஷன்ஷிப்பும் தென் வந்து இம்ப்ளிமெண்ட்ஸும் வச்சுருக்கலாமா? ஸோ சின்ற கிளாஸ் வந்து பார்த்திங்கன்னா ஏன்ற இன்டர்ஃபேஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணுது, பின்ற கிளாஸை எக்ஸ்டெண்ட் பண்ணுது. ஒரே டைமில் ஒரு கிளாஸ் ஒரு இன்டர்ஃபேஸை இம்ப்ளிமெண்ட்டும் பண்ணலாம், ஒரு கிளாஸை எக்ஸ்டெண்டும் பண்ணலாமா? ஸோ இதுக்கான ஆன்சரை வந்து நீங்கள் தேடி வச்சுருங்க. ஸோ தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதை வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோட அந்த இன்னொரு கன்க்ளூஷனையும் சேர்த்து முடிச்சிடுறேன். ஓகேவா. ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. இந்த வீடியோக்கு இந்த கண்டென்ட்டுக்கு என்ன ஆன்சர்னு தேடி வைங்க. நன்றி.